நண்பர் சொன்ன மாதிரி எந்தெந்த ஜாதகத்துக்கு திருமண வாழ்க்கை முறிவை கொடுக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது நம்ம நேரா பேசுறதை விட ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு நம்ம விளக்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நிறையவே புரியும். இன்னைக்கு ஒரு 2 ஜாதகத்தை நான் விளக்குறேன். இவங்களுக்கு ஏன் திருமண வாழ்க்கை முறிவு ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம விளக்குறேன். இது சொல். அப்புறம் இன்னொன்று, உங்க ஜாதக ரீதியான தகவல் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்களுக்கு திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம். இது என்னுடைய நம்பர் தான். உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் நம்ம ஜாதகம் பார்க்கணுன்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்க. சரி, நம்ம லைவுக்குள்ளே போயிடலாம். சரி, இந்த ரெண்டுமே 2 ஜாதகம், சரிங்களா? இது ராசி அம்சக்கட்டுன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த ரெண்டுமே 2 ஜாதகம், ரெண்டுமே பெண்ணுடைய ஜாதகம் தான். இந்த ஜாதகத்துல நான் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. சரி, அவங்களோட பிரைவசி பாதுகாக்கணுங்கிறதுக்காக. ஆனா இது ரெண்டுமே வாழ்கின்ற ஜாதகம் தான். ஓகேங்களா? சரி, இந்த ஜாதகம் இது மீன ராசி, லக்னம் மேச லக்னம். இந்த ஜாதகருக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிற திசை புதனுடைய திசை. இந்த புதன் திசை இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில முறிவை கொடுத்தது. இது ஏன் கொடுத்தது அப்படின்னா, மெயினா சுக்கிரன் தான் திருமண வாழ்க்கையை நல்ல விதமாக கொண்டுட்டு போறதும் சுக்கிரன் தான், திருமண வாழ்க்கையை முறிவை கொடுக்கறதும் சுக்கிரனும் தான். நம்மளுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னா நம்ம 7ஆம் இடம் சுக்கிரன், இந்த 2ஐயும் தான் பார்க்கணும். இதை தாண்டி நம்மளுக்கு 2ஆம் இடமும் முக்கியம், சில சமயம் 3ஆம் இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமண வாழ்க்கைக்கு. அதையும் அடுத்த ஜாதகத்துல நான் விளக்குறேன். 3ஆம் இடம் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல் ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு புதன் திசையில திருமணமானது நடந்தது. திருமணமான வெகு சில நாட்கள்லயே இவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கான முக்கிய காரணம் இங்க சுக்கிரன் சனி செவ்வாயுடைய தொடர்பு. எப்பவுமே சுக்கிரன் அதீத பாவர் கூட சேரவே கூடாது. நடந்துட்டு இந்த திசையும் புதன் திசை. மேச லக்னத்துக்கு 3, 6 கூடையவன். வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், கோட்டு, உடல் ரீதியான பிரச்சனைகள், நோய் நொடிகள் அத்தனையும் கொடுக்கக்கூடியது அந்த புதன் தான். இருந்தாலும் அந்த புதன்னால இவங்களுக்கு பெரிய பிரிவுகள் கிடையாது. ஏன்னா புதன் பரிவர்த்தனை அமைப்புல இருக்குது. இன்னொன்று அது 3ஆம் வீட்டோட அதிக தொடர்பு இருக்குது. மெயினா அந்த திருமண வாழ்க்கை முறிஞ்சதுக்கு காரணம் இந்த சுக்கிரன் சனி செவ்வாயோட சேர்ந்து நிற்கிறது. எப்பவுமே சுக்கிரன் சனியோட சேர்ந்து செவ்வாய் பார்வை வாங்குறதும் சரி, செவ்வாயோட சேர்ந்து சனி பார்வை வாங்குறதும் சரி, திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை உறுதியாகவே கொடுக்குங்க. இது ஒன்னு இல்லை, மேற்பட்ட நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கிறேன். சரி, இதுலயே இதே சேர்க்கை இருந்து திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டா அப்படியும் சில வாய்ப்புகள் தரும். அது எப்படி அப்படின்னா, இந்த சுக்கிரன் இதே ராசியில 1 டிகிரியில நிக்குது. அதாவது மூலம் 1ஆம் பாதத்துல 1 டிகிரியில நிக்குது. இந்த சனியும் செவ்வாயும் நம்மளுக்கு உத்திராடம் 1ஆம் பாதத்துல 29 டிகிரி 28 டிகிரியில் நிற்கும் போது அந்த சேர்க்கையை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த திருமண வாழ்க்கை கொஞ்சம் நல்ல விதமாகவே ஓடிடும். அதனால இந்த கிரக சேர்க்கையில டிகிரின்னு நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இங்க சுக்கிரன் ரொம்ப நெருங்கி சனி செவ்வாயோட இருந்ததுனாலதான் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில முறிவை கொடுத்தது. இப்போ இன்னொரு ஜாதகத்தையும் நான் விளக்குறேன். இந்த ஜாதகத்துக்கு நடந்துட்டு இருக்கிற திசை ராகு திசை. இந்த ராகு திசையில புதன் புக்தி ஓடிக்கிட்டு இருக்குது. இங்க திருமண வாழ்க்கையில முறிவு ஏற்பட்டிருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 7ஆம் அதிபதி சனி பாக்கியத்துலதான் நிக்குது, கேது கூட சேர்ந்து நிக்குது. எந்த விதத்துலயும் தப்பு இல்லை. சரி, சுக்கிரன் நம்மளுக்கு 12ஆம் வீட்டுல நிக்குது, செவ்வாய் கூட சேர்ந்து நிக்குது, சனி பார்வைகள் இல்லை. அப்போ செவ்வாய் கூட தனிச்சு சுக்கிரன் சேர்றதுல எந்த தப்புமே கிடையாது. அதே மாதிரி சனி கூட தனிச்சு சுக்கிரன் சேர்றதும் எந்த தப்புமே கிடையாது. அங்க இன்னொரு பவரான செவ்வாய் சனிகள் சேரும் போதுதான் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. இங்க பிரிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா ராகு தசைதாங்க. இந்த ராகு 3ஆம் வீட்டுல நின்று தசை நடத்துச்சு. இந்த ராகுவை சனியும் பார்க்குது 7ஆம் பார்வையா, செவ்வாயும் பார்க்குது 4ஆம் பார்வையா. அப்போ சனி செவ்வாயுடைய தொடர்பு இந்த ராகுவுக்கு கிடைச்சிருது. ராகு அப்போ 3ஆம் வீட்டை பாதிக்கணும். 3ஆம் வீடுங்கிறது 2 பேர் ஒன்று சேர்ந்து அந்யூன்யமாக இருக்கிறதா 3ஆம் இடம். அப்போ அந்த 3ஆம் இடம் பாதிக்கப்படும் போது கண்டிப்பா 2 பேர்த்துக்குள்ள சேரணும், ஒரு செக்ஸுவலா சேரணும், பிடிக்கணும் அப்படின்னு போகும்போது சண்டை வந்துடும். அதனாலேயே இது பிரிவுகளை கொண்டாந்து விட்டது. இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். இன்னொன்று 3ஆம் இடங்கள்ல இந்த மாதிரி அதீத பாவர் இருக்கும்போது திருமண வாழ்க்கை, திருமணம் பண்றதுல பயம் ஜாஸ்தியா இருக்குங்க. திருமணம் பண்றதுக்கு யோசிப்பாங்க ரொம்ப.
இன்னொன்று 3ஆம் இடம் அதிக பாதிப்பாக்கும் போது அவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ திருமண வாழ்க்கை சிக்கல்களை கொடுத்துருக்கு. ஒரே நிமிஷம். ஏண்டா சரி பார்க்குறேன். ஒரே நிமிஷம். இந்த போர்டு வந்து ஃபுல்லா தெரியல அப்படின்னாங்க, என்னங்கிறத பார்ப்போம். போர்டு ஃபுல்லா தெரியலையா அம்மா? 555 நின்றுது பாருங்க. இப்போ பார்த்துட்டு அதை கால் பண்ண அப்படி. ஓகேவா? ஓகே சரி சரி, அதுக்கு தான் கூப்பிட்டு அப்படி. நம்பரே அப்போ தெரிஞ்சிருக்காது. பெயின் வரல, ஃபர்ஸ்ட் வந்து போலாமா? சரி ஓகேங்க. லைவ் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப மன்னிக்கணும். என்னென்னா போர்டு ஃபுல்லாக தெரியல, கான்டாக்ட் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால தான் திரும்ப அது ஸ்டாப் ஆனதுக்கு காரணம். ஓகே, இப்போ இந்த ஜாதகத்துக்கு விளக்கும் போது இந்த ஜாதகம் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்காது. சரி, இருந்தாலும் திரும்ப வரேன். இப்போ நம்ம எப்பவுமே திருமண வாழ்க்கை முறிவுக்கு நம்ம 7ஆம் இடம் சுக்கிரன் இந்த 2ஐயும் தான் எடுப்போம். அதையும் தாண்டி சில முக்கியமான இடங்கள் தான் 3ஆம் இடங்கிறது. 3ஆம் இடத்துல அதிக பவர், ராகு, சனியின் பார்வை, செவ்வாயின் பார்வை. அப்ப என்ன பண்ணு அப்படின்னம்னா, அந்த 2 பேரும் செக்ஸுவலா சேரணும், பிடிக்கணும்னா 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்துரு, சண்டை வந்துரு. அதனாலயே அவங்களுக்கு பிரிவுகள் ஏற்படு. கல்யாணத்துல பயம் ஜாஸ்தியா இருக்குங்க. ஆனா இன்னொன்று, கூட பிறந்தவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பாதிப்பாகு. அவங்களும் திருமண வாழ்க்கையில ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பாங்க. சரி, நாம திருமணம் பண்ணாலும் நம்ம வாழ்க்கை இப்படித்தான் ஆகுமோன்னு நினைச்சு நிறைய பேர் திருமணமே பண்ணாம இருப்பாங்க. இந்த மாதிரி ஜாதகங்கள் நிறைய பார்த்தது உண்டு. மெயினா ஜோசியம் பார்க்க வரவங்க எதுக்காக வராங்க? திருமணம் எப்போ ஆகுன்னு கேட்டு வருவாங்க. இன்னொன்று, திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு வருவாங்க. இன்னொன்று, திருமண வாழ்க்கை டைவர்ஸ் ஆகுமா, இந்த அளவுக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது, சண்டை சச்சரவு ஆகுது, இது டைவர்ஸுக்கு போயிருமா, 2 பேர் பிரிஞ்சுதான் இருக்கிறோம் இல்லை சேருவோமா, இந்த மாதிரி கேள்விகளோட வருவாங்க. அதனால உதாரண ஜாதகங்கள் ஏகப்பட்டது நம்ம கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இதுக்கு தான் அதிகமாக நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்குது. எல்லாத்துக்கு காரணம் 7ஆம் இடம் சுக்கிரன், 3ஆம் பாவகம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தசாபுக்தி எல்லாத்தோட ரொம்ப முக்கியம், தசாபுக்தி. சரி, அடுத்தது வந்து சில பேர்த்துக்கு திருமணம் தாமதமாகு. ஒரே நிமிஷம், அது டைட்டில் நம்ம மாத்திக்குவோம்.